நம்ம இன்னைக்கு ஹைலி ரெக்வஸ்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இடியாப்பம் ரெசிபி அப்லோட் பண்ண சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்கான ரெசிபி தான் இன்னைக்கு. இந்த இடியாப்பம் நல்ல பூ போல் நல்ல சாஃப்டாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீடியோ படி ஆஸ் இட் இஸ் அப்படியே பண்ணுங்கள். பெர்ஃபெக்டான இடியாப்பம் சூப்பராக நம்ம பண்ண முடியும். ஓகே, வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த இடியாப்பம் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டிலையே எப்படி இடியாப்பம் மாவு அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் மாவு பச்சரிசி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன பச்சரிசி உங்களுக்கு கிடைக்குதோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் ரேஷன் பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரிசியை தண்ணி ஊற்றிட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி வந்து நல்ல தெளிவாக வர வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ரேஷன் பச்சரிசி யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா திருகி விட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கணும். அப்போ தான் அதில் அழுக்கு எதுவும் இல்லாமல் இருக்கும். எது வரைக்கும் இந்த தண்ணி நல்லா தெளிவாக வருதோ அது வரைக்கும் நம்ம வாஷ் பண்ணணும். அப்போ தான் இடியாப்பம் நல்லா வெள்ளையாக பூ போல் வரும். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 3-4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 3 மணி நேரமாவது இது ஊறணும். அப்போ தான் நம்ம அரைக்கும் போது கரெக்டாக வரும். இப்போ இது நல்லா ஊறட்டும். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ 3 மணி நேரம் ஆகியிருக்கு. அரிசியும் நல்லா ஊறியிருக்கு. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம அரிசியை காய வச்சுக்கலாம். நல்ல சுத்தமான வெள்ளை துணியில் இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க. நீங்கள் வெயிலில் காய வைக்கிறீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் காய வச்சா போதும். ஃபேன் காற்றுல காய வைக்கிறீங்கன்னா 1 ஹவர் காய வைங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பரத்தி விட்டுக்கோங்க. நான் வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. இந்தளவுக்கு அரிசி நல்லா காஞ்சிருக்கணும். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம மிஷினில் கொடுத்து ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கிறலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எந்த அளவுக்கு நைஸாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இது கரெக்டான பக்குவம். நீங்கள் கடையில் சொன்னீங்கன்னா அவங்களே இது போல் அரைச்சி தருவாங்க. இப்போ இந்த மாவை நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல, அதுக்காக நம்ம இந்த மாவை வறுத்துட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இந்த மாவில் லேசாக ஈரத்தன்மை இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சிட்டிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் அரைக்கும் போது கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இது போல் நம்ம வறுத்து வச்சிட்டோம்னா கண்டிப்பாக 6 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது போல் வறுத்துக்கோங்க. லேசாக அந்த ஈரத்தன்மை போனால் மட்டும் போதும். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வறுக்கும் போதே தெரியும், ஸ்டார்டிங்கில் வறுக்கும்போது டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கரண்டி ரொம்ப ஸ்மூத்தாக மூவ் ஆகுறது போல் இருக்கும். அது கரெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்கள் கோலம் கூட போட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி கோலம் போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோலம் போடுறதுக்கு வரணும். அப்படி வந்ததுன்னா மாவு நீங்கள் கரெக்டாக வறுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் உடஞ்சி அந்த கம்பி விழுகுதுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வறுக்கணும்னு அர்த்தம். அதாவது அதில் ஈரத்தன்மை இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த மாவு நல்லா வறுபட்டுருச்சு. நான் 2 கிலோ அரிசி பண்ணதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்க போகிறேன். ஒரே டைமில் நம்ம வறுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ கிளறும் போதே தெரியுது எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது. ஆனால் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நல்லா உதிரியாக இந்த மாவு சூப்பராக இருக்கும். நம்ம கடைகளில் வாங்குறது போல். நல்லா வறுத்ததுக்கப்புறமா இது போல் ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு. ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாவில் நீங்கள் இடியாப்பம் மட்டும் இல்லை, புட்டு, கொழுக்கட்டை எல்லாமே செய்யலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மாவை நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த மாவை வச்சு இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பவுலில் இடியாப்பம் மாவு எடுத்துக்கோங்க.
தேவையான அளவு நீங்கள் இடியாப்ப மாவு எடுத்துக்கலாம். நான் வந்து 2 கப் அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்துட்டே இருங்க. தண்ணியை ஒரே டைமில் நிறைய சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இது நல்லா ஆறட்டும், கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடுக்கு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள், வெதுவெதுப்பான சூட்டுக்கு வந்துருச்சு. நம்ம சப்பாத்தி மாவுலாம் எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி இது நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கணும். இப்போ பாருங்கள், நல்ல சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இடியாப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி இடியாப்பம் பிழிகிற உரல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து உருட்டிட்டு இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்புக்கு பண்ணிவிட்டு அதை இது உள்ளே வச்சுருங்க. இப்போ இடியாப்ப உரலை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பிழிய ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி இடியாப்பம் பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் இடியாப்பம் பிளேட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் நம்ம இட்லி பிளேட் இருக்குல்ல, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இடியாப்பம் பிழிய ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 2 லேயர் மட்டும் பிழிஞ்சால் போதும், ரொம்ப புளியணும்னு அவசியம் இல்லை. அப்போ தான் இடியாப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பிளேட்டில் இடியாப்பம் பிழிஞ்சாச்சு. இதே போல் மீத இருக்க எல்லா பிளேட்லேயும் இடியாப்பம் பிழிஞ்சு வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி இடியாப்பம் ஸ்டாண்டில் இந்த இடியாப்பம் பிளேட்ஸை நம்ம வச்சிடலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சுட பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம செஞ்சு வச்சுருக்க இடியாப்பம் பிளேட்டை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆகியிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு ஓரளவு வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நீங்களே பாருங்கள், பூ மாதிரி இடியாப்பம் சூப்பராக தயாராக இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். வீடியோ படி அப்ளை பண்ணுங்கள், நீங்களும் பெர்ஃபெக்டான இடியாப்பம் பண்ண முடியும். உங்ககிட்ட நான் யூஸ் பண்ணியிருக்க இடியாப்பம் பிளேட் இல்லைன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி இட்லி பிளேட் நம்ம எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போம்ல, அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு இட்லி அவிக்கிறது போலவே ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடியாப்பம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.